ரொம்ப டாக்ட்ஃபுல்னஸ் இருக்கும். அதாவது ஒன்று நினைப்பாங்க, ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி செய்வாங்க. இது எதை நோக்கி போகுது? ஒன்று நினைக்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க, ஒன்று செய்கிறாங்க. மற்றவங்க கெடுக்கிறாங்களா? கிடையாதுங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக்கிக்கணும். நான் என்ன அப்லிஃப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சில பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். என்னோட முன்னேற்றத்துக்காக என்னுடைய சாதுரியமே தவிர மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக என்னோட சாதுரியம் இல்லை அப்படின்றது தான் மிதுனம். சரி, பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னொன்று கூட சொல்லலாம். நிறைய பிள்ளைங்க படிக்கும்போது 2 கோர்ஸ் படிப்பாங்க. ஒரு சைடு வந்து பாருங்க, ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, இன்னொரு சைடு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் இதெல்லாம் படிப்பாங்க. பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? பிஏ ஹிஸ்ட்ரி பிடிச்சிட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஃபில் ஹிஸ்ட்ரி, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து டீச்சராக போகலாம், ஒரு ப்ரொஃபஸராக போகலாம், ஒரு லெக்சராக போகலாம், இப்படி தானே நினைப்போம். அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒன்று இது இல்லைனா ஒரு பெரிய ஆஃபீஸில் என்னோட பிஏ, என்னோட எம்ஏ அப்படின்றதுல என்னோட குவாலிஃபிகேஷன், என்னோட டிகிரியாக இருக்கணுமே தவிர நான் வந்து ஒரு ஸ்டெனோவாக போகலாம். இப்படி நிறைய விஷயம் யோசிப்பாங்க. இது படிக்கிறது போது மட்டுமே இல்லைங்க. அதாவது படிக்கும் போதும் இப்படி யோசிப்பாங்க. வேலை செய்யும் போது ஒரு நல்ல வேலை செய்வாங்க. இதை விட இன்னும் பெட்டரா இருக்கலாம், இதை விட இன்னும் வேற என்ன பண்ணா இந்த வேலை வந்து நம்ம இதே இடத்துல பெட்டரா போக முடியும், அப்லிஃப்ட் ஆக முடியும், இதை விட வேற சூப்பரான கன்சர்ன் என்ன, இப்படி மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கும். கரப்பாம்பூச்சி நீங்க பாருங்க, ஓடுது, நம்ம ஹிட் அடிக்கணும், இப்படி ஓடும் இப்படி ஓடும், ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அது எங்க ஓடுதுன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்டுபிடிக்க முடியாது.